நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார்கள். இந்த நல்ல வேலையை தேவன் தந்தக்காக நான் சோதரிக்கிறேன். இப்போ கொஞ்சம் வசனத்தை பார்க்கலாம், நம்ம ஜெபிப்போம். சோதர ஆண்டவரையும் துதிக்கிறேன். கிருபையுள்ளவரே நன்றி. எங்கள் தெய்வமே நன்றி. எங்களோடு பேசுங்க. நீர் பேசுகிற தேவன் ஆண்டவர். நாங்கள் அப்படியே கேட்கட்டு கீழ்படிட்டுப்பா, மறைத்து வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்போ நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கிற வசனம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2, 3, 4. எங்கள் யாக்கோபுல நான் பார்க்கலாம், தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஊழியக்காரனாக யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரத்தாருக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது. கொஞ்சம் நிறைய சிதறி இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து நிமித்தம், ஏற்றுக்கொண்ட நிமித்தம் அவங்க சிதறி இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த யாக்கோபு எழுதிட்டு போறாரு. என்ன எழுதிட்டு போறாங்க? என் சகோதரரை, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, பலவிதமான சோதனை யாருக்கு வரும்? படிக்கிற பிள்ளைகளுக்கு வரும். ஏன்னா வேலை செய்த இடத்துல வரும். ஹையர் ஆஃபீஸர் வந்து கீழே கொண்டு பண்ணுவாங்க. இன்னும் ப்ரொஃபஸர் மூலமா வரலாம். அப்ப இதில் பார்க்கலாம், அவர் சொல்றாரு பலவிதமான சோதனை. இதை யாருக்கு எழுதினாரு? அவங்களுக்கு என்ன சோதனை அப்படின்னா, சுவிசேஷ நிமித்தம் துரத்தப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள நிமித்தம் அவங்க துரத்தப்பட்டாங்க. அப்ப இருக்க வீடு, சாப்பாடு, பிள்ளைகள் காரியம் இதெல்லாம் நினைத்து அவங்க வந்து அவங்க என்ன நினைச்சிருக்கலாம், அவங்க சோதிக்கப்பட்டிருக்கலாம், அவங்க டென்ஷனா இருந்திருக்கலாம். அதான் அவர் செய்யும் சகோதரி, நீங்கள் பலவிதமான சோதனை அகப்படும் போது, சோதனையில் அகப்படும் போது யாக்கோபு அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. இப்போ அவர் யாக்கோபு சொல்றாரு, ஒரு சோதனை வருது அப்படின்னா அதுல என்ன நடக்கும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை நம்ம அறிந்திருக்கிறோம், அதுக்கு ஒரு டெஸ்ட் வரும், அதை உண்டாயிருக்கும் என்று அதை மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள். பரீட்சை வரும்போது யாருமே சந்தோஷமா என்ன பண்ணிட்டாங்க? நல்லா படிக்கிற பிள்ளைகள் படிச்சுட்டே இருப்பான். எங்க அண்ணன் என் கூட பிறந்தவன் நல்லா படிச்சுக்கிட்டே இருப்பான், 100க்கு 100 எடுப்பான். அப்ப நல்லா படிக்கிற பிள்ளைகளுக்கு பிரச்சனை இல்லை. படிப்பு இல்லாத பிள்ளைகளும் படிக்காம ஏமாத்திட்டு இருப்பாங்க. ஆனா எங்க சொல்லப்பட்ட அவங்க வந்து ஏமாத்துறவங்களுக்கு சந்தோஷம் கிடையாது. படிக்கிற பிள்ளைகளுக்கு சந்தோஷம். அடுத்த ஸ்டாண்டர்ட் நம்ம போவோம், இல்லைன்னா அடுத்த பேட்ச் நம்ம போவோம், இல்லைன்னா அடுத்த வருஷத்துக்கு நம்ம போகிறோம்னு அவங்க படிக்கிற பிள்ளைகள் படிச்சு ஃபார்வர்டா போயிட்டே இருப்பாங்க. அப்ப யாக்கோபு சொல்றாரு, நீங்க சந்தோஷமா என்னங்க, நீங்க ஒன்றிலும் குறைவுள்ளவர்களா இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. எல்லா காரியத்திலும் பொறுமை ரொம்ப அவசியமா இருக்குது. அதான் இயேசு சொன்னாங்க, யாராவது உங்களை ஒருத்தங்க அடிச்சாங்க அப்படின்னா ஒரு கணத்துல திருப்பி கணத்துல அடிச்சாங்க அப்படின்னா மறுகணத்தை கொடுங்க. அது பக்கத்து வீட்டுக்கு பொருந்தாது. எங்கேயாவது நம்ம தூரத்துல போனோம் அப்படின்னா, சண்டை வருது அப்படின்னா அதுல பொறுமை அவசியம். ரோடு கிராஸ் பண்ணதுக்கு பொறுமை அவசியம். டிராவல்ல போறோம், பொறுமை அவசியம். நிறைய காரியத்துக்கு பொறுமை அவசியம். அதான் இவர் சொல்றாரு, உங்க பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. 3ஆவது வருஷத்தை மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா, விசுவாசத்தின் பரீட்சை. ஒரு விசுவாசி தேவனை அறிந்திருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ள ஜனம் என்று பைபிள்ல பார்க்கிறோம். அவர் மோசே ஜனங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பான ஜனம் வேற யாரு? இந்த மாம்சத்துல பழக்கிறதுக்கு நம்ம இந்த மாம்சம், இந்த சரீரத்துல 3 விதமான கிரியை இருக்கு. ஆவி, உயிர், ஆத்துமா, சரீரம். இந்த உயிரும் ஆத்துமா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கும். இது கூட சேர்ந்ததான் சரீரம். இது 3 சேர்ந்தாதான் நம்ம மனிதர்கள். இறந்த பிறகு இந்த சரீரம் மண்ணுக்கு பேரும், ஆத்துமா மட்டும் இருக்கும். உயிர் தன்னத்தன் தேவன்ட்ட பேரும். இந்த ஆத்துமாக்கு 2 இடம் இருக்குங்க. இந்த ஆத்துமாக்கு தான் இந்த செய்தி. பிரியமானவர்களே, உங்க ஆத்துமா, என் ஆத்துமா, சோல் அப்படிம்பாங்க இங்கிலீஷ்ல, சோல். இந்த ஆத்துமா 2 இடத்துக்கு போகுது. ஒண்ணு மேல போகுது இளைப்பாறுதலுக்கு, நேயத்திருப்புக்கு முன்னால. இன்னொன்னு கீழே போகுது, உடனே தண்டனை அனுபவிக்கும்படி. இந்த தண்டனைக்கு இடத்துக்கு போகாம இருக்கிறது தான் இந்த செய்தி. பிரியமானவர்களே, நீங்க பெரிய பணக்காரங்களா இருக்கலாம், படிச்சவங்களா இருக்கலாம், நல்ல வேலை இருக்கலாம், ஆனால் இந்த செய்தியை மிஸ் பண்ணாதுங்க.
கவனமா கேளுங்க. உங்க ஆத்மா வெளியேறப்பட்டது. ஆத்மா வெளியேறப்பட்டனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த சரீரத்துல எளிமையா பிறந்தாங்க. ரொம்ப எளிமையா பிறந்தாங்க. ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து, சாதாரண குடும்பத்தை தெரிந்தெடுத்து அதுல பிறந்து மாட்டுத்தொழுத்துல பிறந்தாங்க. ஏன்னா இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது கிறிஸ்தவர்களுக்கு. இன்னைக்கு இந்த உலகம் நிரந்தரம் சொல்லி போட்டி பொறாமப்படுதாங்க. ஏதோ உலகம் நல்லா இருந்தா அவங்க மேல பொறாமப்படுதாங்க. பொறாமையில என்னெல்லாமோ செஞ்சிருந்தாங்க. அந்த குடும்பம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருது. எனக்கு தெரிஞ்ச நிறைய குடும்பம் இருக்கு. பொறாமையினால் சீரழிந்த குடும்பம் இருக்கு. குடும்பமே இல்லாம போயிட்டாங்க பொறாமையினால். பொறாமை இருந்தால் அதுக்கு முன்பா நிக்கிறதுக்கு வேண்டியார். ஆனா அவங்களுக்கு தெரியல, பொறாமப்பட்டான். ஆண்டவர் ஒரு நாள் நியாயம் தீர்ப்பா அவங்க ஆத்மா நரகத்துக்கு போவோம். அவங்க நல்லதான் இருந்துட்டு போட்டோம், நம்ம வேலையே பார்க்கலாம். ஆனா இங்க இவர் சொல்றாரு, மிகுந்த பொறுமை உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறாரு. ஒரு மனிதன் ரோடு கிராஸ் பண்ணும்போது, உண்மையா நடந்த 2-3 மாசம் இருக்கும், ரோடு கிராஸ் பண்ணும்போது பொறுமை இல்லை, வேகமா கிராஸ் பண்ணிட்டாங்க. லாரிலாம் வருது, என்னமோ தெரிஞ்ச இடம் நினைச்சு நிதானம் இல்லைன்னா பொறுமை இல்லை. நிதானம் இல்லாதனால அவர் ரோடு கிராஸ் பண்ணி ஏத்தால பெரிய லாரி வருதுன்னு பார்க்காம அந்த லாரியில பின்னால டயர்ல போய் அப்படி நசுங்கி அப்படி செத்து போயிட்டாரு. இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தில் சொல்றாங்க, உங்கள் பொறுமையினால் உங்க ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்க. சரீரத்துல பொறுமை அப்படியே இறந்துட்டார், சட்னியா போயிட்டாருங்க. பிரியமானவர்களே, எவ்வளவு பொறுமை அவசியமா இருக்கு. ரோடு கிராஸ் பண்ண ரொம்ப பொறுமை அவசியம். அது ட்ரெயின்ல டெய்லி 5 பேர் மறிக்கிறாங்க, ரோடு ஆக்சிடென்ட்ல டெய்லி மறிக்கிறாங்க. பொறுமை இல்லை. இங்க யாக்கோபு எழுதிட்டு போறாரு, பொறுமை உங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு. பல விதமான சோதனை வரலாம், உங்க வேலையில பிள்ளைய வச்சு சரீரத்தை வச்சு பல காரியங்கள் எடுக்கலாம். ஆனா அதுல உங்களுக்கு பொறுமை வேணும். நீங்க அந்த பொறுமையில இயேசு கிறிஸ்துவை நீங்க நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்க காரியத்தை மாற்றுகிற தேவனா இருக்கிறார். எது உங்களுக்கு பலவித சோதனையா தெரியுதோ அதை மாற்றுகிற தேவனா இருக்கிறார். சோதனையிலிருந்து உங்களை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். ஏன் உங்களுக்கு சோதனை வருது அப்படின்னா, நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களா இராமல் பூரணராகி, ஒரு குவாலிஃபைடு ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க ரெடியா இருக்கிறாங்க வேலைக்கு. அதே மாதிரி நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க குவாலிஃபைடு ஆகணும். ஆவிக்குரிய வாழ்க்கை விசேஷமானது பிரியமானவர்களே. இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு பணம் இருக்கலாம், எவ்வளவு பொருள் இருக்கலாம், எவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்கலாம், அது ஊர்லாம் நம்ம கூட வராது. இயேசு கிறிஸ்துவ அறிந்து ஆத்மா ஆண்டவருக்கு முன்பதாக சரியா இருந்தாதான் நீங்க மோட்சத்துக்கு போக முடியும், நரகத்திலிருந்து தப்பித்து கொள்ள முடியும். நரகத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க சைபீரியா நாட்டுல. பூமிக்கு அடியில மனித அழுகுரல் இருக்குது. அபவுட் ஹெல் அப்படின்னு நீங்க யூடியூப்ல போட்டீங்கன்னா அந்த காரியத்தை காட்டுவாங்க. சைபீரியா நாட்டுல பூமிக்கு அடியில புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் தூரம் உள்ள போன உடனே மனிதனுடைய அழுகுரலை பார்த்தாங்க. ஆத்மால மனிதன் வேதனையை அனுபவிச்சு அழுதுட்டு இருக்கிறாங்க. போய் சொன்னவங்க, ஏமாத்தினவங்க, மற்றவங்களை தான் நல்லா இருக்கணும், எனக்கு பிசினஸ் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஏமாத்தினவங்க நரகத்துல இருக்கிறாங்க. நான் மட்டும் நல்லா இருக்கணும், என் பிசினஸ் மட்டும்தான் நல்லா இருக்குன்னு சொன்னவங்க நரகத்துல இருக்கிறாங்க. நீ உன்னை நேசிக்கு போல பிறனை நேசின்னு இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாங்க. அப்படி செய்யாதவங்க கஷ்டப்படுவாங்க, நரகத்துல இருப்பாங்க, பைபிள் சொல்லுது பிரியமானவர்களே. இங்க நான் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஒன்றிலும், யாக்கோபு 1:4, நீங்கள் ஒன்றிலும் குறையுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. நீங்க ஒண்ணுமே குறையா இருக்கக்கூடாது. நற்கிரியைகளை போய் கூடுமானம் விட்டு சொல்லக்கூடாது. அதுல நீங்க நல்லா இருக்கணும், குறைவு இல்லாமல் இருக்கணும், பூரணா இருக்கணும், நிறைவுள்ளவர்களா இருக்கணும். 3 காரியங்கள். குறையில்லாம இருக்கணும், பூரணா இருக்கணும், நிறைவுள்ளவர்களா இருக்கும்படி. ஆவிக்குரிய வாழ்க்கையில இது ஒரு 3 காரியங்கள், இது ரொம்ப விசேஷமான காரியம். இந்த காரியங்கள் உங்கள்கிட்ட காணப்படும்படி இந்த வேலையில தேவன் உங்களோட பேசிக் கொண்டிருக்காங்க, என்னோட பேசிக் கொண்டிருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன செய்யணும்? உங்களுக்கு நீங்க ஒண்ணுலயே குறையக்கூடாது, பூரணமா இருக்கணும், நிறைவா இருக்கணும். நீங்க என்ன செய்யணும்? அதை யாக்கோபு 1:10 பார்த்தோம் அப்படின்னா, (19) விதமா சொல்லுது, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமா இருங்க. யாராவது ஒண்ணு சொன்னாங்க அப்படின்னா கேட்கிறதுக்கு தீவிரமா இருங்க, ஸ்டடியா இருங்க. பேசுகிறதுக்கு பொறுமையா இருங்க. உங்களை யாராவது விரோதமா சொன்னாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட திருப்பி பேசுகிறதுக்கு பொறுமையா இருங்க. கோபிக்கிறதுக்கு தாமதமா இருக்க கடவீர்கள். இப்படி இதை நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னா நம்ம பூரணமா இருக்க, நம்ம ஃபார்வர்டா போகலாம், நிறைவுள்ளவரா இருக்கலாம், குறைவில்லாதவரா இருக்கலாம். பிரியமானவர்களே, யாக்கோபு நான் தெளிவா எழுதிட்டு போறாரு.
கேட்கறதுக்கு தீவிரமா, யாரும் சொன்னா கேட்க தீவிரமா இருக்கணுமா? முன்ன ஏதாவது காரியம் இருக்குன்னு சொல்லுவாங்க, கவனிக்காம போன ஆக்சிடென்ட், முன்ன கடங்கு இருக்கு, முன்ன கார் வருது, பெண்ணில் கொஞ்சம் நெல்லு, அப்ப அதை நம்ம கவனிக்கல அப்படின்னா நம்ம நேரம் நமக்கு ஆக்சிடென்ட் தான். அதான் அவர் சொல்றார், கேட்கறதுக்கு எப்படி இருக்கணுமா? கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கு, கரெக்டா கேளுங்க. பேசுகிறதுக்கு பொறுமையா இருங்க. மற்றவங்க நம்ம ஏதாவது சொல்லிட்டோம், பொறுமையா இருங்க. கோபிக்கிறதுக்கு தாமதமா இருங்க. யாக்கோபு 1:19 இப்படி நீங்க செய்யும் பொழுது நீங்க குறைவில்லாம இருப்பீங்க, நிறைவா இருப்பீங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. பிரியமானவர்களே, நீங்க குறைவில்லாம இருப்பீங்க, நிறைவா இருப்பீங்க, பூரணதா இருப்பீங்க. ஆண்டவர் இந்த மாதிரி காரியங்கள்ல உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாங்க, ஏன்ட்ட எதிர்பார்க்கிறாங்க. பிரியமானவர்களே, இப்படி இருக்கும்பொழுது நம்மளுக்கு இந்த உலகத்தில் நம்ம ஆசீர்வாதமா இருப்போம், இனி ஒரு உலகத்தில் நம்ம ஆசீர்வாதமா இருப்போம். இன்னும் நம்ம இன்னொரு வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா 1 பேதுரு 1:1 நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுலயும் இதே காரியத்தை பேதுரு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா 1 பேதுரு 1:6 விதமாக சொல்லப்பட்டிருக்கு, இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையினால் துக்கப்படுகிறீர்கள். சோதனை வந்தா துக்கம் வரும். அப்ப ஏன் இப்படி துக்கம் வருது? கீழே வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா அழிந்து போகிற பொண்ணு 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொண்ணு அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்க அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம். ஒரு மனிதன் தேவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை நம்பும் பொழுது விசுவாசிக்கிறான். அந்த விசுவாசத்தை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட பணம் இருக்கோ இல்லையோ, ஆண்டவரை நம்புங்க, அது எல்லாம் கூட வரும். நல்ல வேலை இருக்கோ இல்லையோ, ஆனா இயேசுவை விசுவாசிங்க, எல்லாம் கூட வரும். நீங்க சொல்ற விலையேற பெற்ற விசுவாசம். ஒரு மனிதன் கஷ்டப்படுறதுனா தாழ்ந்த ஜாதி, அவனோட விசுவாசம் இருந்துச்சுன்னா அது விலையேற பெற்றவனாக மாற்றிவிடும் அந்த மனிதனை. விலையேறப்பட்ட விசுவாசம் பேதுரு சொல்றாரு. விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமும் உண்டாக காணப்படும். அங்க நம்ம நிறைவு குற்றமில்லாது அப்படிங்க பார்த்தோம். இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவர் என்ன இங்க நம்மளுக்கு கிடைக்கும்? இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சி, கனம், மகிமை. இங்கேயும் 3 காரியம்: புகழ்ச்சி, கனம், மகிமை. என் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை புகழ்ச்சியா வைப்பார், மகிமைப்படுத்துவார், கனப்படுத்துவார். இதுக்கு நீங்க கேட்கிறதுக்கு தீவிரமா இருக்கணும், பேசுகிறதுக்கு பொறுமையா இருக்கணும், கோபம் கொள்றதுக்கு தாமதமா கோபப்படணும். இப்படி நம்ம செய்யும்போது தேவன் மெய்யாகவே நம்மளை தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறான். நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிக்க தேவனா இருக்கிறான். நம்ம தொழிலை ஆசீர்வதிக்க தேவனா இருக்கிறான். என்ன சொல்லப்பட்டிருக்கு? கேட்கிறதுக்கு தீவிரமா இருக்கணும், பேசுகிறதுக்கு பொறுமையா இருக்கணும், கோபிக்கிறதுக்கு தாமதமா இருக்கணும். இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு மகிமை, கனம், புகழ்ச்சியை தேவன் தருவார். இந்த உலகத்திலும் தருவார், இனி வரும் போற உலகத்திலும் தருவார். பிரியமானவர்களே, உங்களுக்கு நிறைய டென்ஷன் இருக்கா? ஆண்டவர்கிட்ட வச்சிருங்க, அவர் பார்த்துக் கொள்வார். என்ன நீங்க பொறுமையா இருங்க. இன்னைக்கு நம்முடைய காரியங்கள் பொறுமை ரொம்ப கஷ்டங்க. இது நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லி, எனக்கு பொறுமை தாங்க ஆண்டவரே. ரொம்ப நம்ம கோபப்படுவோம், ரொம்ப எரிச்சல் படுவோம். இது அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே ரொம்ப கோபப்படுதே ஆண்டவர், எரிச்சல் படுறது எல்லாம் மாற்றுங்க ஐயா. அவர் மாற்றுவார். பிரியமானவர்களே, தேவன் மெய்யாகவே உங்களை மாற்றுவார். இந்த வசனத்தை நீங்க படிங்க. யாக்கோபு 1:2-3-4, 1 பேதுரு 1:6-7, யாக்கோபு 1:19, இதெல்லாம் நீங்க படிக்கணும். தேவன் மெய்யாக உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க தொழிலை ஆசீர்வதிப்பார், இந்த உலகத்துல ஆசீர்வாதமா இருப்பீங்க, இன்னொரு உலகத்துக்கும் நீங்க போவீங்க. நம்ம இப்ப ஜெபிப்போம். சோதர ஆண்டவரை இப்ப துதிக்கிறோம் ஐயா. யாக்கோபு தெளிவா சொல்றார், பல விதமான சோதனை அகப்படும் பொழுது பொறுமையானது கிரியை செய்ய கிடையாது என்று சொல்றாரு ஐயா. பொறுமை ரொம்ப அவசியம். பொறுமை இல்லாம நிறைய பேர் அழிந்துட்டாங்க, இழந்துட்டாங்க. கேட்க பிள்ளைகளுக்கு பொறுமையை கொடுங்க ஆண்டவரே. அவங்க நிறைவா இருக்கும்படி, பூரணதா இருக்கும்படி ஆண்டவரே பொறுமையை கொடுங்க. புகழ்ச்சியை சுதந்திரிக்கும்படி, கனத்தை சுதந்திரிக்கும்படி பொறுமையை கொடுங்க. அவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவர், உயர்த்துங்க ஐயா. கேட்கிற பிள்ளைகள் நோய் இருந்தா மாற்றுங்க, பேய் இருந்தா மாற்றுங்க, வறுமை இருந்தா மாற்றுங்க, பாரசூரம் மாற்றுங்க. தேவையான நிறைவானது வருவதாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக ஆசீர்வதிங்க ஆண்டவர். அப்படியே செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.